சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? விட்டம் டயாமீட்டர், உயரம் ஹெச், ரெண்டுமே ஈக்குவல்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இதோட கன அளவு ஃபார்முலா எல்லாமே ஆரம் ரேடியஸில் தான் வரும். அப்போ விட்டம் எதுக்கு ஈக்குவலு? 2r ஈக்குவலா? அப்போ 2r ஈக்குவல் டு ஹெச்ன்னு வச்சுக்கிட்டு இப்போ வரிசையாக அந்த ஆர்டரில் கன அளவு எழுதுவோம். சரி, உருளையோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, ஈஸ்ட்டு விகிதம் தானே, அதனால் ஈஸ்ட்டு. கூம்பின் கன அளவுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? அடுத்தது கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவுக்கு 4/3 பை ஆர் கியூப். இங்கே என்ன பிரச்சனை? இங்கெல்லாம் ஹெச் இருக்குது, இங்கே ஹெச் இல்லை. அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க? ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2rன்னு மாற்றிட்டா எல்லாமே ஆறாக மாறிடும்ல. அப்போ என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் எவ்வளவு? 2r ஈஸ்ட்டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் 2r அகெயின். ஓகேங்களா? இது ஆல்ரெடி ஆரில் தான் இருக்குது, இப்படி வச்சுக்கலாம். 4/3 பை ஆர் கியூப். இப்போ பெருக்கி பாருங்கள். அப்போ என்ன வரும்? 2 பை ஆர் கியூப், ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் ஈஸ்ட்டு இது என்ன வரும் உங்களுக்கு? 2/3 பை ஆர் கியூப் ஈஸ்ட்டு 4/3 பை ஆர் கியூப். நம்ம ஆன்சரில் கீழே நம்பர் வரல. அப்போ கீழே 3 கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதாயிருமா? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 பை ஆர் கியூப். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் 2 பை ஆர் கியூப் இஸ்ட்டு அதை 3 கேன்சல் ஆயிரும் 4 பை ஆர் கியூப். இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் காமனாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஆனால் ரேஷியோ இருக்கா? 6 என்னென்ன வச்சுக்கலாம்? 3ன்னு வச்சுக்கலாமா? 3:1:2. அப்போ ஆப்ஷன் டி.